திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு பதட்டம் சிக்கல் ஏதாவது வந்திருக்கா சார்? திமுக கூட்டணி எல்லாரும் தோல்வி அடைஞ்சு வெற்றி பெற்ற கூட்டணி. ஆட்சி அதிகாரத்தில் இடம் இல்லையே ஏக்கம் அடைவதும் எதிர்பார்ப்பதும் இயல்புதான். காங்கிரஸ் எதிர்பார்ப்பாங்க, பிசிக எதிர்பார்க்கிறாங்க, சிபிஎம் எதிர்பார்க்காங்க. எப்படி ஸ்டாலின் இதை இன்டாக்டா கொண்டு போறாருன்றதா ஸ்டாலின் திறமையில இருக்குது. காங்கிரஸ் பார்கெனிங் விஜய காட்டி பண்ணுவாங்க, திரும்ப பண்ணுவாங்க. திரும்ப சொல்றாரு நான் அணி மாறி இருக்கோம்னா ரிசல்ட் மாறி இருக்கு. திமுக ஆட்சிக்கு வரோம், நான் அணி மாறினா ரிசல்ட் மாறி இருக்குங்கிறாப்புல. ஜோதிமணி பேச்சு ஆரம்பத்தில இருந்தே ஒரு பிரச்சனைக்குரிய பேச்சுகள் தான். இப்ப என்ன சொல்றாங்க, புதிய தலைமுறை பெண்கள் எல்லாம் பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு விஜய்க்கு ஆதரவு மனப்பான்மையில பேசுறாங்க. நீ ஜாதி ஆதிக்கணத்துல பேசுற பெரிய சமத்துவ கட்சி புண்ணாக்குன்னுட்டு, அப்போ உங்க கட்சி எஸ்சிக்கு ஆதரவான கட்சிங்கிற பிராடான்னு கேட்கிறேன். நான் செல்வ பெருந்தகை இருக்குது, தலைவரா இருக்கு, உங்களுக்கும் பிடிக்கல, மாணிக்க தாகூருக்கும் பிடிக்கல, வைத்தியகார பேருங்க. சோடங்கர் நீங்க முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க சார், இனிமேல் நடுநிலைமையா இருக்க மாட்டோங்கிற மாதிரி பேசுறாரு. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இதோட வளரணும், 10 எம்பி சீட்டு போதாது, 15 எம்பி சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே பேசுறது கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னு தான் எல்லாருமே கூட்டணி அமைச்சாங்க. முடிவுகளுக்கு முன்னாடி இந்த பரபரக்கிறதுக்கு விஜய் ஃபேக்டர் ஒரு காரணம்னு சொல்றாங்க. விஜய் ஃபேக்டர் காரணம் தான். ஏன்னா உங்க விஜய் கூட போறாங்களோ இல்லையா, விஜய் காட்டி ஸ்டாலின் பேரம் பேசுவாங்கல்ல. ரிசல்ட் வந்த உடனே ராகுல் காந்தி கூட கை கொடுக்க போறாரு விஜய் அப்படின்னு நல்லா தகவல் வரும். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு பதட்டம் ஒரு சிக்கல் ஏதாவது வந்திருக்கா சார்? அப்படி எதுவும் தெரிகிற மாதிரி இருக்கு. திமுக கூட்டணி எல்லாரும் தோல்வி அடைஞ்சு வெற்றி பெற்ற கூட்டணி. ஆட்சி அதிகாரத்தில் 5 வருஷம் திமுக இருந்துட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துல திமுக இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் பிரகாசம். அதனால நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் இல்லையே வெற்றி பெற்றவங்க ஏக்கம் அடைவதும் எதிர்பார்ப்பதும் இயல்புதான். காங்கிரஸ் எதிர்பார்ப்பாங்க, பிசிக எதிர்பார்க்கிறாங்க, சிபிஎம் எதிர்பார்க்காங்க. சிபிஎம் மந்திரி சபை பதவின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, தங்களுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த அரசியல் அரங்கத்தில் வெற்றி பெற்ற அணியில் உள்ள கட்சிகள் எதிர்பார்க்கிறது இயல்புதான். எப்படி ஸ்டாலின் இதை இன்டாக்டா கொண்டு போறாருங்கிறதா ஸ்டாலினுக்கு திறமையில இருக்குது. பேசத்தான் செய்வாங்க. காங்கிரஸ் தேவை, நெசரி ஈவிலா கூட காங்கிரஸ் இருக்கலாம், பட் நெசரின்னு அதை கொண்டு போகணும் ஸ்டாலின். அந்த இடத்துல ஸ்டாலின் திறம்பட கொண்டு போனாரு, இனிமேலும் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. எக்ஸசிவா போன இவர் வேல்முருகனை மட்டும்தான் அவர் தன்னோட டிராவல் பண்ணதுக்கு முழுமையாக கொண்டு போக முடியல. மற்றபடி அவர் தெளிவாக அணியை இன்டாக்டாக தான் கொண்டு போனார். மீண்டும் அணியை இன்டாக்டாக கொண்டு போகக்கூடிய நெசிட்டி ஸ்டாலினுக்கு இருக்குது. காங்கிரஸ் பார்கெனிங் விஜய காட்டி பண்ணுவாங்க, திரும்ப பண்ணுவாங்க. திரும்ப சொல்றாரு நான் அணி மாறி இருக்கோம்னா ரிசல்ட் மாறி இருக்கு. இப்போ திமுக ஆட்சிக்கு வரோம், நான் அணி மாறினா ரிசல்ட் மாறி இருக்குங்கிறாப்புல. தேமுதிகவும் தான் அதுக்கு காரணம்னு எஸ்எஸ்எல் சர்வே அது தெளிவாக தேமுதிக தான் சொல்றாரு. பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் தான் சொல்றாரு. நானே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அவர் உங்களை தான் மீன் பண்றாங்க மேடம் எஸ்எஸ்எல் சர்வேங்கிறத சொல்லிட்டேன். அப்போ அவர் அதை தான் சொல்ல போறாரு நாளைக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை அரசியல் அரங்கத்தில் உயர்த்திக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யத்தான் செய்வாங்க. அது விசிக செய்வாங்க, மதிமுக செய்வாங்க, தென் தேமுதிக செய்வாங்க அவங்களும். தென் எல்லாருமே செய்கிறது இயல்பு தானே. காங்கிரஸ் செய்கிறாங்க, சோடங்கர் மந்திரி பதவி அது ஆரம்பிச்சிட்டார்ல, ஒன்று ஆட்சி அல்லது எதிர்கட்சின்னு ஆரம்பிச்சிட்டார்ல, அது எல்லாரும் செய்கிறது இயல்பு தான். இதில் இப்போ ஜோதிமணி பேச்சு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பிரச்சனைக்குரிய பேச்சுகள் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, புதிய தலைமுறை பெண்கள் எல்லாம் பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு விஜய்க்கு ஆதரவு மனப்பான்மையில் பேசுகிறாங்களே. ஸோ அது அவங்க உரிமை. ஆனால் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர் தலைவராக இருக்கிறத ஒரு வெள்ளாள கவுண்டர் ஜாதிய ஆதிக்கத்தில், ஒரு வெள்ளாள கவுண்டர் ஜோதிமணி ஜாதிய ஆதிக்கத்தில் அப்படியே போட்டு நீ என்ன ஜாதி ஆதிக்கத்துல பேசுற, அந்த ஜாதி இந்த ஜாதி பேசுற, நீ ஜாதி ஆதிக்கணத்துல பேசுற, பெரிய சமத்துவ கட்சி புண்ணாக்குன்னுட்டு, அப்போ உங்க கட்சி எஸ்சிக்கு ஆதரவான கட்சிங்கிறது ஃப்ராடான்னு கேட்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு செல்வ பெருந்தகை இருக்குது, தலைவராக இருக்கிறது பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கல, மாணிக்க தாகூருக்கும் பிடிக்கல. அப்ப நீங்க ஜாதி அரசியல் தானே பண்றீங்க. இல்ல உங்க ஜாதி எத்தனை ஓட்ட கை சின்னத்துக்கு கொண்டு வந்துட்டு, உங்க ஜாதிக்காரன் எத்தனை பேர் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறான், என் ஜாதிக்கு டிக்கெட் இல்லைன்னு கத்துறீங்களே. ஒரு பைத்தியகார பயில நாடகம் போட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு, பைத்தியகார பயலுக. அந்த இவங்கெல்லாம் ஆட்டம் போடுறாங்க, மாணிக் தாகூரும் ஜோதிமணியும். ஷெட்யூல் காஸ்ட் கொஞ்சம் போடுறாப்புல, அதுல சகோதரர் செல்வ பிறந்த தலைவராக இருக்க நியாயம் தான். அவர் மாத்தினீங்கன்னா உங்க கட்சி எருமை அந்த ஜாதி ரீதியா யார் யார் இந்த கட்சிக்கு போறான், எவன் ஏமாளி ஜாதி, எவன் ஓட்டுல எவன் மஞ்சா குடிக்கிறாங்கன்னா லிஸ்ட் எடுத்து தமிழ்நாட்டில் பேசணும். அப்பதான் காங்கிரஸ்காரன் சரியா வருவான்.
இதுல அந்த சோடங்கர் நீங்க முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க சார், இனிமேல் நடுநிலைமையா இருக்க மாட்டோங்கிற மாதிரி பேசுறாரு. இது இந்த வெளியேறக்கு முன்னாடியே இப்படி நான் பேச்சு எதை குறிக்குது? அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இதோட வளரணும், 10 MP சீட்டு போதாது, 15 MP சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, ஒவ்வொருத்தரும் அதை நினைக்கிறது தவறு இல்லையே. பிரேமலதா சொல்றாங்களே சார், கூட்டணியா என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கு சொல்றேன்னா தவறு இல்லை. அவங்க 200 சீட்டு வரும்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் அதிருப்தி சார். சார் எல்லாரும் அரசியல் அரங்கத்தில் தங்களுக்கு கூடுதலாக கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. எப்படி இருந்தாலும் முடிவுகள் வெளிவரப்போகுது, வெளிவந்த பிறகு இவங்க எல்லாரும் பேசணும். வெளிவரவுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை பேசுறாங்க. திமுக தனியாட்சி வந்துட்டா நமக்கு எதுவும் இல்லை 5 வருஷம்னு எல்லாரும் பதறாங்க. கூட்டணிக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடியே பேசுனது கூட்டணி ஆட்சி, அது இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே கூட்டணி அமைச்சாங்க. முடிவுகளுக்கு முன்னாடி இந்த பரபரக்கிறதுக்கு விஜய் ஃபேக்டர் ஒரு காரணம்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? விஜய் ஃபேக்டர் காரணம் தான். ஏன்னா இவங்களுக்கு பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லை, விஜய் ஒரு ஆப்ஷன். நான் அந்த விஜயே சொல்றேன், குட்டி சில ஓட்டு, காளான் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, நீர்க்குமுடி ஓட்டுங்கிறேன். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு சொன்னா அவங்க விஜய் கூட போறாங்களோ இல்லையோ, விஜயை காட்டி ஸ்டாலின் பேரம் பேசுவாங்கல்ல, விஜயை காட்டி ஸ்டாலின் பேரம் பேசி 8 வாங்கிட்டாரு திருமாவளவன். காட்டி பேரம் பேசலங்கிறாரு, இன்டைரக்டா காட்டினாரு. 8 வாங்கிட்டாரு, 2 கூட்டிட்டாரு, காங்கிரஸ் 3 கூட்டிட்டாங்க. ஸோ விஜயை காட்டி எல்லாருமே பேரம் பேசிட்டாங்கல்ல. நமக்கு வர தகவல் என்ன அப்படின்னா, நீங்க முன்னாடியே சொன்னீங்க, இப்போ விஜய் அடிக்கல அப்படின்னா 29ல் ராகுல் காந்தி கூட சேர்ந்துருவாருன்னு. ஆனா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, இப்போ இந்த ரிசல்ட் வந்த உடனே ராகுல் காந்தி கூட கை கோர்க்க போறாரு விஜய் அப்படின்னு நல்லா தகவல் வருது. உடனே ஒன்றும் முடிவெடுக்க மாட்டார் ராகுல் காந்தி. 29க்கு எலெக்ஷன் இருக்கு, அந்த டைம்ல தான் முடிவெடுப்பாப்புல. சீமான் தெளிவான முடிவெடுத்துருவாரு. ஏபிசிடி எதிர்ப்பு, திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுணிகள் 90% அடிச்சிருவாரு. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுணிகள் 90%. திமுக தமிழினத்துக்கு செய்த துரோகம், அதிமுக செய்த துரோகம், இவங்கெல்லாம் காங்கிரஸ் பாஜகவுக்காக இப்படி தமிழர் நலனையும் உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு தெளிவாக பெறுவார். அது விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் விஜயை பலகீனப்படுத்துறதுக்கு சீமானுக்கு கிளாரிட்டியோட கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் அவருக்கு உதவும். விஜய்க்கு ஸ்டாண்டு பார்ப்போம், வரட்டும் பார்ப்போம். இதுல பாஜகவோட கை கோர்க்க போறாரா, ராகுல் காந்தியோட கை கோர்க்க போறாரா விஜய் அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே சார், எதனால இந்த பேச்சு அடிபடுது? பாஜகவோட அவர் கை கோர்க்க மாட்டாருங்க. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னே பாஜக பிடிஎம் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராமல் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. என்னை பொறுத்தவரை பாஜகவோட கை கோர்க்க மாட்டார். அவர் தனக்கு பாஜகவை எதிர்க்கிற, திமுகவை எதிர்க்க பலம் இருக்குங்கிறாரு. அந்த இடத்துல திமுகவை எதிர்க்கிறதுக்கு அவருக்கு உரிமை, பாஜகவை எதிர்க்கக்கூடியவரை அடிக்கணுங்கிறது என்னோட பார்வை. அது திமுக வைத்தாலே போதும்னு 13 பேரை திரட்ட முடியாதவன்லாம் பேசுவான். இந்துக்களின் கஸ்டடியாக இருக்கக்கூடிய தாண்டிக நாடார்த்தோட மோடிக்கு எது நன்மையோ அதை பேசுவான். உன்னால 13 பேரை திரட்ட முடியாது, நான் இந்துக்களோட காவலன், கஸ்டடியன் ஆஃப் இந்துஸ் நான் தான்ப்பா. தமிழ்நாட்டில் ஆதாரத்தை எடுத்து பாருப்பா, சேலஞ்ச் பண்ணி லட்சக்கணக்கார திரட்டின தாண்டிக நாடா இருக்க தொண்டப்பா, 13 பேரை திரட்ட முடியாதவன்லாம் ஆண்டி ஸ்டாலினா பேசிட்டு இருப்பான். இதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, உங்கள் காதுக்கு வந்திருக்கோ, விஜய் ஒரு 40 தொகுதி, ஏடிஎம்கே ஒரு 80 தொகுதி, பாஜக விஜயை முதலமைச்சர் ஆக்கிரும் அப்படின்னு. இது என்ன மாதிரியான? இது ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாருங்கிறத புரியாதவங்க பேசுறது. இன்னொரு விஷயம் சார், இப்போ விஜய் இவ்வளவு ஃபேக்டர் வந்திருக்கிறாரு, இதில் சீமான், தினகரன், அண்ணாமலை, அன்புமணி இவங்களுடைய அரசியல் எல்லாமே கேள்விக்குறியாயிரும். ஒன்றும் கேள்விக்குறியாகாது. எல்லாத்துக்குமே ரோல் இருக்கு. சகோதரர் டிடிவி தினகரனுக்கு ரோல் இருக்குது, சகோதரர் டிடிவி தினகரனுக்கு ரோல் இருக்குது. நம்ம சகோதரர் தான் அவரு. எடப்பாடி ஏற்றுக்கிட்டாருங்கனால ஒரு சகோதரர் மேலே நம்ம கோபம் இருந்து அவருக்கு நல்ல ரோல் இருக்கு. 29 அவர் நல்ல பொசிஷன்ல வரலாம். அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ரோல் இருக்குது, எல்லாருக்கும் ரோல் இருக்கு. சசிகலா அம்மையார் கொஞ்சம் கணிசமான ஓட்டு எடுத்தா அவங்களுக்கும் ரோல் இருக்குது. ஸோ டிடிவி தினகரனுக்கோ அன்புமணிக்கோ ரோல் இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கும் நல்ல ரோல் வரும். நீங்கள் தான் முதல் முறையாக சொன்னீங்க விஜயை கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு, அதை முன்னெடுப்பு செஞ்சீங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு சோட போயிட்டாங்களா? சோடெல்லாம் போகல, எல்லாரும் விஜய் முதுகில் ஏறி நம்ம ஆளாயிரலாடி பார்த்தாங்க. எல்லாரும் முதலையும் விஜய் ஏறிட்டாங்க. நான் தான் இவர் எவர்லாஸ்டிங் கன்னிங் பர்சன், இப்படி வாராருன்னு சொன்னேன். ஒரு சிலர் அலர்ட் பண்ணிட்டேன். பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார்ட்ட கூட நான் சொன்னேன், மேடம் உங்களை பார்க்க வரும்போது ரொம்ப பணிவாக இருப்பார் மேடம், வெளியே போயிட்டா தன்னை கேப்டனோட பெரிய ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவார் மேடம். நான் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரு சிலரை நான் அலர்ட் பண்ணனால தான் விஜயை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. திருமாவளவன் வரும்போது ஏன் நீங்கள் வெற்றி கூட்டணியில் இருக்கிறீங்க, என்ன நீங்கள் வெளியே இருக்கணும்னா சிஎம் கேண்டிடேட்டாக வாங்கன்னு சூர்யா ஹாஸ்பிட்டலில் போய் திருமாவை பார்த்து சொன்னேன். ஸோ நம்ம சகாதேவ மாதிரி யார் யாருக்கு எதுவோ அதை கரெக்டாக சகாதேவ மாதிரி துல்லியமாக சொல்லணும். நம்ம மோடிக்காக தான் இருக்கிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்மளோட அரசியலே புரோ மோடிஜி அரசியல் தான். பட் நம்ம நட்போலயத்தில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் எது அவங்களுக்கு நல்லதோ அதை நம்ம தெளிவாக சொன்னோம். நிறைய பேர் அலர்ட் பண்ணோம். சில பேர் உடனே புரிஞ்சிக்கல, சில பேர் கொஞ்சம்
டிலே ஆகி புரிஞ்சுக்கிட்டாங்கிறது உண்மை. பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளண்டர் பண்ணிருச்சுன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க சார். அப்படிதான் எது எப்படியோ எடப்பாடி நம்ம கூட நிற்பாரு 29ல். அது லாபம் தானே மோடிக்கு. என்ன நடந்த விஷயத்தை பற்றி பேசி என்னத்துக்கு முடிவெடுத்தாச்சு எடப்பாடின்னு. என்ன எடப்பாடி இந்துத்துவால பிடிச்சாச்சு. என்ன 29ல் எடப்பாடி நம்ம கூட இருப்பாருங்கிறது மோடிக்கு ஒரு நம்பிக்கை தானே. ஏதோ ஒரு சக்தி 29ல் நிற்கிறாருல்ல, அது லாபம் தானே. ஆனா இவரு மௌனமா இருந்துட்டு எல்லா தலையிலையும் மிளகா அரைச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. இல்ல, அது அவருக்கு இல்லாடி திறமசாலி, அவர் தெரிஞ்சது தானே. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுப்பாரு தெரிஞ்சது தானே. எனிவே இந்துத்துவாக்குள்ள பிடிச்சிட்டாரு, அது நல்லதுதான். இதுல இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது. நம்ம நிறைய பேசணும். இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அரசியல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிலையில போகும்னு நீங்க எப்படி கணிக்கிறீங்க? ரிசல்ட் வந்த முறை என்னோட மூவ்ஸை நான் சொல்றேன். ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு 24லே நான் பாடம் படிச்சு கொடுத்துட்டேன். 35 விழுக்காடு வருவார்னு சொன்ன இடத்துல 8 விழுக்காடு 3 தொழில டெபாசிட் இழக்க செய்வேன்னு சொன்னேன். 3 தொழில டெபாசிட் இழக்க வச்சேன். எங்க டீம், நான் மட்டும் இல்லை, நான் முகம் நிறைய பேர் இருக்கிறாங்க, 3 இடத்துல டெபாசிட் இழக்க செய்தோம். அது நடந்தது. இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் நம்மளோட நகர்வுகளை பண்ணணும். அந்த நகர்களில் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கிக்கிட்டு எடப்பாடி வீக்கன் பண்றாருங்கிறது உட்பட நம்ம நகர்கள் களத்துக்குள்ளே நாடார்களை திரட்டி பண்ண நகர்கள் எல்லாம் ரிசல்ட்ல தெரிய வரும். அந்த இடத்துக்குள்ள தான் நான் சொன்னேன், தளவாய் செல்வாக்கானவர், இவர் எஸ்கி சுப்பியா செல்வாக்கானவர், கிருஷ்ணமுரளி செல்வாக்கானவர், இவர் கடம்பூர் ராஜு செல்வாக்கானவர். பட் ஸ்டாலினா எடப்பாடியான ஸ்டாலின் யார் வாருங்கிற ஒரு கருத்தை நாம சொன்னேன். ஏன்னா அவங்க கேண்டிடேட் வைத்து தளவாய் சுந்தரம் ஒரு பெரிய ஆர்கனைசர். அதே மாதிரி எஸ்கி சுப்பியாவுக்கு எல்லா ஜாதிக்கும் ஆதரவு இருக்குது, தளவாய்க்கும் இருக்குது. இது கடம்பூர் ராஜிக்கு சாப்பிட்டான ஆளுங்கிற ஒரு இது இருக்குது. இன்னொருத்தர் கிருஷ்ணமுரளி அந்த அமைச்சர் கடையனூர் இருக்காரு. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் எடப்பாடி மைனஸுங்கிற கருத்தை நாம சொன்னோம். ஓகே, ரிசல்ட்டுக்குள்ள தான் எல்லாமே தெரிய வரும். ரிசல்ட்டுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம். எனிவே அவர் இந்துத்துவாக்குள்ள பிடிச்சதுனால 29ல் மோடி கூட நிற்பாருன்னு கருதுறேன். இதுல இந்த போலரைசேஷன் நடந்திருக்கா சார்? போலரைசேஷன் பல இடங்களில் நடந்திருக்கு. அந்த போலரைசேஷன் தான் விஜயை கண்டெயின் பண்ணியிருக்கு. நாமளே போய் இவர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கிட்டலாம் போய் சொல்லிட்டு வந்தோம். ஸ்டாலின் லாயலிஸ்ட், அந்த பகுதியில் சேலம் தர்மபுரியில் சீட்டை ஜெயித்து கொடுக்கணும்னு இருக்கிறாரு. நீங்கள் அட்டர்னி பிரிவு மக்களால் தான் அந்த வெற்றின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட போய் அந்த வெற்றிக்கான கௌரவத்தை கொடுத்து பிரச்சாரம் பண்ணுங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்தோம். நம்ம களத்திலே பார்த்தோம். அது திட்டக்கூடி பல பகுதிகளையும் போலரைசேஷன் நம்ம களத்துக்குள்ளே பார்த்தோம். இப்போ விஜயோடைய அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறது நீங்க ரிசல்ட் வந்த பிறகுதான் கணிக்க முடியும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா அவர் தான் நிற்பாரு அப்படின்னு நல்லா சொல்றாங்களே. அது சொல்லலாம், அது அவங்கவுங்க சொல்லலாம். நான் தெளிவாக அது நீர்க்குமிழி ஓட்டு, புட்டிசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு அடுத்த எலெக்ஷன்ல நிரூபிச்சாதான் அது தெளிவான ஓட்டாட்டம் ஆகும். ஒன் டைம் ஓட்டுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு என் கருத்தை நான் சொல்றேன். அது என் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு கூட்டணி அமைக்க முடியல. ஒன் டைம் ஓட்டை வச்சு ஒரு கூட்டணி அமைச்சிடாருங்கிறது அடுத்தால பார்க்கணும். அது இதில் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் வச்சு கூட்டணி அமைக்க விடாமல் பண்ணணும். இது குட்டிசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, இதை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவோட விட குட்டிசல் ஓட்டு பெட்ரு. நீங்கள் ஒன் டைம் ஓட்டை டிடிவி தினகரனால தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஒன் டைம் ஓட்டை கமல்ஹாசனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பட் 2 டைம் ஓட்ஸை ஐயா கேப்டன் விஜயகாந்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். ஸோ இது ஒன் டைம் ஓட்டு தான். இவர் பார்லிமெண்ட்டுங்கிற ஹெட்டில் கிடக்கணும். பார்க்கலாம். சீமான் அவர்கள் பெரிய அளவில் பலவீனம் ஆயிட்டார். அப்போ விஜய் கிட்ட தமிழ் தேசியம் வீழ்ந்துருச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது உண்மைதானா? தமிழ் தேசியம் என்ன வாக்கெடுக்குங்கிறது 4ஆம் தேதி தெரியும். தமிழ் தேசியம் பிரான்ஸ் ஃபார் பிரெஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி இன்னைக்கு 38 விழுக்காடு வாக்கில் 2வது பெரிய கட்சியாக இருக்கு. மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து தான் இது பெரிய கட்சியாக இருக்கு. மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கட்சி பிரான்ஸ்ல இருக்குது. ஸோ சீமான் தன்னுடைய கொள்கை உறுதியில் இருக்கிறாரு. இப்படித்தான் கமலஹாசன் மேலே வந்தார், தினகரன் மேலே வந்தார். டக்குன்னு அடுத்த எலெக்ஷனில் அட்டாட்டிக்கு போட்டுட்டு போனார். விஜய்க்கும் 2வது எலெக்ஷனில் ஐடியாலஜி இல்லாத விஜய் சீமான் 2வது எலெக்ஷன்லேயே தாண்ட முடியும். கொள்கை நிலைப்பாடு இல்லாத விஜய் 2வது எலெக்ஷனில் தாண்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாலினும் ராகுலும் நின்றுட்டாங்கன்னு வைங்க, பார்லிமெண்ட்ல விஜய்க்கு நிலைமை என்ன? ராகுலும் ஸ்டாலினும் சேர்ந்து நின்றுட்டாங்கன்னு வைங்க, பார்லிமெண்ட்ல விஜய்க்கு நிலைமைன்னா அது அந்த கிணறை தாண்ட போகும்போது தான் யார் விடுறா யார் நிற்கிறாங்கிறது சொல்ல முடியும். இப்போ சீமான தன்னோட பாப்புலாரிட்டியால விஜய் தாண்டிட்டாருங்கிறது தான் எக்ஸிட் போல் கருத்துக்கள்லாம் தெள்ள தெளிவாக சொல்லுது. இதுல கொங்கு மண்டலம் திமுக பெரிய அளவுல அந்த இடத்துல கைப்பற்ற முடியல கடந்த தேர்தலில். இந்த தேர்தலில் என்ன மாதிரி இருக்கு சார்? ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஆர்கனைசரான ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை வச்சு அந்த வேலையை பார்த்துட்டாரு. செந்தில் பாலாஜி, அவர் தம்பி என் நண்பர் அசோக்குமார், இவங்கெல்லாம் அந்த பணிகளை பெரிய அளவில் செய்தாங்க.
அவங்களுக்கு அந்த கட்சிக்குள்ளே உள்ள மூத்த தலைவர்கள் மத்தியில் கூட எதிர்ப்பு கூட இருந்தது. பட் அவங்க செயலில் தங்களோட திறமையை காட்டி வந்தாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்பவும் அவங்களோட பணிகள் அங்கே வந்து பெரிய அளவில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. கூடவே விஜய்க்கு அந்த ஹெல்ப்பும் வந்து சேரும்போது வந்து முன்ன விட கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக சீட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதான தகவல்கள் வருது. கழிஞ்ச முறையே வந்து நான் கொங்கு மண்டலம் ஸ்வீப் பண்ணு டிஎம்கேன்னு நினச்சேன். நான் சொன்னதில் எல்லாமே கரெக்டாச்சு. அது மட்டும் தப்பாக போச்சு. இந்த தடவை அது தவறாது. ஏன்னா இந்த தடவை ஆர்கனைசிங் இதுலேயும் டிடி நாயுடு பாலம் போன்ற பல விஷயங்களும் வந்து திமுகவுக்கு கை கொடுக்கும். கோயம்புத்தூர்லேயே திமுக அதிக சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வேலுமணி சைடுலையும் கான்ஃபிடண்டாக தான் இருக்கிறாங்க. வேலுமணி சைடுலையும் கான்ஃபிடண்டாக தான் இருக்காங்க. அவங்க கான்ஃபிடன்ஸையும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம். பட் ஸ்டாலினோட லீடர்ஷிப்பு, எடப்பாடிக்கு புறஜாதிகள் ஆதரவு பெரிய அளவில் இருக்காதுங்கிறதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆதரவு வளையத்தை இந்த தடவை சீட் கன்வென்ஷனில் கூட்டி கொடுத்துரும் நான் பார்க்குறேன். இல்லை வடக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா சார்? வடக்கில் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தடவை நிற்கிறாரா, இல்லை திமுக வந்துருந்தா உள்ள? திமுகவுக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் மெஜாரிட்டி காங்கிரஸால் வருது. பரையர் சமூக ஓட்டில் மெஜாரிட்டி விடுதலை சிறுத்தைகளாக வருது. தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டில் மெஜாரிட்டி வந்து தேமுதிகவால் வருது. இங்கே எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. திமுகவும் வடதமிழகத்தில் பலமான கட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் மெஜாரிட்டி தவிர வேற எந்த ஜாதியிலையுமே அவருக்கு மெஜாரிட்டி வர வாய்ப்பு இல்லாத போது அன்புமணியால் மட்டும்தான் அவர் தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எப்படி வடக்க வந்து பெரிய அளவில் ஜெயித்தர முடியும்? சேலம் தர்மபுரியில் கூட போலரைசேஷன் வந்து திமுக அணிக்கு சாதகமாக வருங்கிற கருத்துக்கள் முன் வருது. சேலம்ல கூட திமுகவுக்கு சாதகமாக போலரைசேஷனில் திமுக அணிக்கு சாதகமான சூழல் வந்துட்டுங்கிற கருத்துக்கள் வருது சில லோக்கல் இதில். அரித்மெட்டிக்கலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் போலரைசேஷனில் திமுக அணிக்கு சாதகமான விஷயங்கள் வருதுங்கிற கருத்துக்கள் வருது. தென் மாவட்டம் ஓபிஎஸ் இணைப்பெல்லாம் நடந்தது. இந்த சசிகலா தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு சீட்டே வராது, சுத்தமாகவே வராது. அந்த இடம் தானே நாடார்கள். நாங்கள் தமிழக அரசியலில் ஒரு சேஞ்சை உருவாக்கணும். தேவருக்கு எதிராக தான் நாடார் ஓட்டு போடுவான்னு ஒரு டெமோக்ராட் தனத்தில் எடப்பாடி நினச்சதில் வந்து நீங்கள் சசிகலாவை அடிங்க, தினகரன் அடிங்க, ஓபிஎஸ் அடிங்க, நாடாருக்கு என்ன பாசிட்டிவாக நீங்கள் எங்களுக்கு இல்லை, அதனால உங்களுக்கு எங்கள் ஓட்டு இல்லைங்கிறது தான் நாடார்கள் அந்த முடிவெடுத்து இது பண்ணாங்க. நாம தான் அதை 24 ஆர்கனைஸ் பண்ணி 3 தொகுதியில் டெபாசிட் இழக்க செய்தோம். இப்பவும் நாம தான் அதில் ஆர்கனைஸ் பண்ணோம். அதில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒர்க்கு வந்து பெருசு. நாடார் வாக்குகளை எடப்பாடிக்கு எதிராட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாட்டும் திருப்பதில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒர்க்கு பெருசு. நம்ம எடப்பாடியை தோற்கடிக்கணுங்கிறதுலையும் பாஜக தலைமை வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து மந்திரியாக்கல்ங்கிறது நாடார்களுக்கு ஒரு அதிருப்தி. அந்த அதிருப்தியை நாடார்கள் வெளிப்படுத்தணும். தயங்கி இருந்த அரசியலில் வேலைக்காகாது. நமக்கு என்ன கிடைக்கலங்கிறத தெளிவாக தலைமைகிட்ட சொல்லுங்கிறது நானும் அதை சொன்னேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் தேவருக்கு எதிராக நாடார்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைச்சது வந்து தவறுங்கிறது மீண்டும் உணர்வார். சென்னை மண்டலத்தில் திமுக ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சார்? என்ன காரணம்? விஜய் தான் இங்கே வராருன்னு சொல்றாங்களே சென்னையில். விஜய் திமுகவுக்கு ஃபைட் கொடுக்குறாருன்னு தெரிய வருது. சென்னை மண்டலத்தில் அவங்க கமலஹாசனுக்கு டார்ச் லைட்டில் 2 சீட்டு டி நகரும் மயிலாப்பூரும் கொடுத்துருக்கலான்னு இப்போ ரெட்ராஸ்பெக்டிவாக பேசலாம். பட் கமலஹாசனுக்கு கொடுத்துருந்தா அவரை பற்றிய விமர்சனங்கள் வரும். ஸோ வேறு இதை தவிர சென்னை மண்டலங்களில் ரிசல்ட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ திமுக சென்னை மண்டலத்தில் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, விஜய் நெருங்கி வருவாரே தவிர ஜெயிக்கிறது கஷ்டங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ சென்னை மண்டலத்தில் பாஜக அதிமுக ஃபைட் கொடுக்கல, விஜய் தான் ஃபைட் கொடுக்குறாரு. இதுல அடுத்து என்ன நடக்கும் சார்? இப்போ இல்ல ரிசல்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். கற்பனையில் ஆசையை பேசிட்டு இருக்கல அர்த்தம் இல்லை. ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி வருவார்கள் என் ப்ரெடிக்ஷன். மற்றபடி யார் எவ்வளவு வாராங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நகர்வை சொல்ல முடியும். இப்போ எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி உங்களால ஏதாவது கணிக்க முடியும்? அப்படியெல்லாம் நான் மைக்ரோவா போகல, மேக்ரோவா பண்ருட்டி அண்ணா மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் 2000 தான் போட்டின்னு நான் தெளிவாக கருதுறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.